ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக 2 ரெசிபி பண்ண போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியானது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இதை நெய்வேத்தியமாக இப்படி கூட செய்து படைக்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கொழுக்கட்டை செய்துக்கலாம். மாவு பிசையறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் தண்ணி சூடாக ஊற்றுனதுனால கொஞ்சம் ஆற விட்டு இதை கலந்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அது நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பருப்பு வேக வச்சு செய்ய போகிறதில்ல, நட்ஸை வச்சு பூரணம் செய்ய போகிறோம். நெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பாதாமை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நெய்யில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம நட்ஸு சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட சேர்க்குறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு முறை அரைச்சிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பேரிச்சம்பழத்தில் நல்லா இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே சர்க்கரை எடுத்துருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சர்க்கரை உருகிட்டு நல்லா கெட்டியாகி வரும், அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் இது போல் கலந்து விடும்போதே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். இல்லைன்னா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன், நீங்கள் அச்சு வச்சு கூட செய்துக்கலாம். பிளாஸ்டிக் கவரில் நம்ம செய்து வச்சுருந்த அரிசி மாவுலேருந்து சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன். அதை இது போல் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. செய்துட்டு இதுக்கு மேலே நம்ம செய்து வச்சுருந்த பூரணத்தை 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். இப்போது லைட்டாக இது போல் மடித்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ஓரங்களை நல்லா ஒட்டி விட்டு இது போலவே எல்லா கொழுக்கட்டையும் செய்து எடுத்துக்கலாம். இப்போது வேகிறதுக்கு கொழுக்கட்டையெல்லாம் தயாராக இருக்குது. இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானதும் இதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு இட்லி தட்டை அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். அந்த தட்டில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம செய்து வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் இதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்குறேன். தண்ணி தொட்டுட்டு லைட்டாக இது போல் தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சு. இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன்.
அதே ஜாரில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து இதையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா கலர் மாதிரி வரும், திராட்சையும் உப்பி வரும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது லட்டு நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் லட்டு செய்துக்கலாம். லட்டு நல்லாவே பிடிக்க வரும். கை பொறுக்கிற சூடு வந்தோனும் இது போல் உருட்டி வச்சிடலாம். இப்போது நம்மளோட லட்டுவும் தயாராகிடுச்சு. இப்போது ஈஸியான 2 ரெசிபியுமே புதுசாக சமைக்கிறவங்க கூட செய்து முடிச்சிடலாம். பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லட்டுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போல் செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.